Hi kids, spoken sentence இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹோ கயா, ஹோ கயானா முடிந்து விட்டதுன்னு சொல்லுவோம். அதாவது பாஸ்ட் டென்ஸில் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் வந்து ஹிந்தியில் ஹோ கயான்னு சொல்கிறோம். காம் ஹோ கயா, வேலை முடிஞ்சிடுச்சு. சப் டீக் ஹோ கயா, எல்லாமே முடிஞ்சிடுச்சு, கரெக்டாக முடிஞ்சிடுச்சு. அப்போ முடிஞ்சிடுச்சு, நான் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன் அப்படின்னா ஹோம்ஒர்க் ஹோ கயா. அப்போ முடிச்சிட்டேன் அப்படின்றதுக்கு என்ன ஹிந்திலனா ஹோ கயா. ஹோ ஜாயேகா, ஜாயேகா அப்படின்றது இந்த இடம் என்னென்னா ஃப்யூச்சர் டென்ஸ். அதாவது இன்னும் முடியலை ஆனால் முடிஞ்சிடும் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். காம் ஹோ ஜாயேகா, வேலை முடிந்துடும். நாளைக்காவது வேலை முடிச்சிடுமாப்பா அப்படின்னு கேட்கும். முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து ஹோ ஜாயேகா அப்படின்னு சொல்லணும். சப் டீக் ஹோ ஜாயேகா, எல்லாம் சரியாக நாளைக்கு முடிஞ்சிடும், சரியாக முடிஞ்சிடும் அப்படின்றது சப் டீக் ஹோ ஜாயேகா. ஹுவா, ஹுவா அப்படின்னா என்னாச்சு, என்ன நேர்ந்தது, வாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லி அந்த ஹேப்பன் அப்படின்போது ஹுவா. கியா ஹுவா, என்னாச்சு. கப் ஹுவா, எப்பொழுது ஆச்சு, இது எப்பப்போ நடந்தது அப்படின்போது கப் ஹுவா. கைசே ஹுவா, இது எப்படிப்பா நடந்தது, எப்படி ஆச்சு, எப்படி நேர்ந்தது அப்படின் போதெல்லாம் கைசே ஹுவா. ஸோ ஹுவான்றது என்னென்னா என்ன நேர்ந்தது, என்ன நடந்தது, என்ன ஆச்சு அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஹுவா யூஸ் பண்ணலாம். ஓகே.